எதிர்நீச்சல் சீரியல்ல பார்கவி ஜீவானந்தத்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஜீவானந்தம், என்ன பார்கவி, உன்னால அந்த வீட்டுல இருக்க முடியலையா? அந்த குடும்பத்தோட உன்னால ஒட்ட முடியலையா? அதான் எனக்கு இப்போ மறுபடியும் கால் பண்ணியிருக்கிறியா? நீ சந்தோஷமா இருந்திருந்தீன்னா நிச்சயமா என்ன கூப்பிட்டுருக்க மாட்டே. ஆனா உன் மனசுல ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. விட்டுட்டு வந்த ஒரே நாளையில திரும்ப எனக்கு கூப்பிட்டுருக்கீன்னா உன் மனசுல இன்னும் அழுத்தம் குறையாம இருக்குதுன்னு அர்த்தம், அப்படித்தானே அப்படின்னு ஜீவானந்தம் கேட்குறாங்க. சார், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்த ஞாபகமே தான் எனக்கு இருக்குது சார். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற உலகுடையார் ஊருக்கு போயிருந்தோம்ல, அந்த ஊரில் 2 நாள் தங்கியிருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தியா என்னை பார்த்தாங்க. அங்கே இருந்த சந்தோஷம், நிம்மதி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்னோட மனசில் இருக்கிற பாரத்தை தர்சன்கிட்ட சொன்னால் அவன் மனசு நொந்துடுவானோன்னு தான் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் சார். என்னால் யாருக்கும் எந்த சிரமம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்காக இவங்க எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறாங்க. ஆமாம் பார்கவி, கல்யாண வாழ்க்கைங்கிறது அது உன்னோட தனிப்பட்ட உரிமை. அந்த வீட்டில் இருக்கிறீன்னா அது உன்னோட சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும். அங்கே இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாருமே எதிர்த்து நின்று போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படித்தான் உன்னோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. ஆனால் நீ ஈஸ்வரிக்காகத்தான் நீ அந்த வீட்டில் இருக்க போற. ஆனால் ஈஸ்வரிக்காகத்தான் ஜனனியும் போராடிட்டு இருக்காங்க. குணசேகர் மாதிரி ஆணாதிக்கம் பிடிச்சவங்களை அழிக்கணும்னா ஜனனி மாதிரி நம்ம போராடி முன்னேறி தான் வரணும். நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டு போயிருன்னு சொல்லிடுறாங்க ஜீவானந்தம். சரி சார், உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் மனசுக்கு தெளிவாகவும் ஆறுதலாகவும் இருக்குதுங்கிறாங்க. சரி பார்கவி, நீ எதுக்காகவும் மனசை தளர விட்டுறாத. தைரியமாக தன்னம்பிக்கையாக துணிச்சலான பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கேட்ட பார்கவி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்குவேன் சாருங்கிறாங்க. சரிம்மா, நான் ஃபோனை வச்சிடுறேன்ட்டு வைக்கிறாங்க. நந்தினி ரேணுகா 2 பேரும் எங்கே பார்கவியை காணுமேனு தேடுறாங்க. பார்கவின்னு கூப்பிடும்போது பார்கவி, நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்ட்டு வராங்க. அப்படியாம்மா, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த பணியாரம் ஊற்றி வச்சுருக்கேன், வேணுங்கிறத சாப்பிடு. இன்னும் பத்தலைனாலும் கேளு. இங்கே பாரு, நல்லது எதாக இருந்தாலும் பேசிடு, கெட்டதாக எதாக இருந்தாலும் பேசிடு. எங்ககிட்ட எதையும் நீ மறைச்சிடாத. உனக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்ககிட்ட பழகிக்கிறோம். தெரியாதது இருந்தாலும் நீ சொல்லு, தெரிஞ்சதாக இருந்தாலும் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நாளைக்கு ஒரு வேளை ஈஸ்வரி அக்கா கண்ணு முழிச்சு வந்து என் மருமக எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்லா இருந்தால் தானே அவங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நந்தினியும் ரேணுகாவும் இதை கேட்ட பார்கவி இவங்களோட ஆறுதல் ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருந்தாலும் சூழ்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்கவி மனசில் ஒரு கவலையோடவே இருக்காங்க. கதிர் ஞானம் 2 பேருமே சக்தி கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருக்காங்க. கூடவே கரிகாலனும் சேர்ந்து சக்தி கிட்ட ஏதாவது ஒன்று தூண்டி விட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த சக்திக்கு கோவம் வருது. இதை பாருடா கரிகாலா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஓரமாக நெல்லு. என்கிட்ட ஏதாவது நுரண்டை இழுத்துக்கிட்டு இருந்த அப்படியே ஓங்கி அரைஞ்சிடுவேன் பார்த்துக்கோங்கிறாங்க. அப்போ கதிரும் ஞானமும் வந்து எகிரி பாஞ்சிக்கிட்டு வராங்க. எதுக்குடா இப்போ அவன் திட்டுற? பொண்டாட்டி முந்தானிவே பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுத. தொடப்பு கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி பின்னாடியே ஓன்னு ஓடிக்கிட்டே இருப்பியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா? ஏன்டா பொம்பளை பொறுத்தான சுற்றிக்கிட்டு தெரியுறேன்னு கதிர் கேட்குறாங்க. டே கதிரு, ஒழுங்கு மரியாதையாக இருந்துட்டு உன்ன மாதிரி இல்லைடா. நான் சும்மா ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் உன்னோட வேலை. ஆனால் நான் அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டேங்கிறாங்க. பின்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்ப வளர்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஏடடா உங்கள் பஞ்சாயத்தையெல்லாம் நிறுத்துங்க. முதல்ல நான் போய் பெரிய மாமாவை பார்க்குறேன். அவர் இன்னும் எதுவும் சாப்பிடவும் வரல, காப்பியும் குடிக்கல. ஏதோ காப்பி தண்ணியாவது குடித்தா கூட ஆறுதலாக இருக்கும்னு போய் பார்த்தா அவர் இன்னுமே வெளியே வரல. நானே போய் பார்த்துட்டு வரேன்னு கரிகாலன் குணசேகரோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. என்னது, மாமாவை காணுமே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், அண்ணனை காணமாங்கிறாங்க. அட ஆமாங்க, காணான்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அட காணுமா? அப்போ அவர் ஏதாவது சோழியாக போயிருப்பாருங்கிறாங்க. அது எப்படி, நேற்றுலேருந்து நானும் பார்க்கவே இல்லை. சோழியாக இருந்தால் சொல்லிட்டு போகலாமில்ல. அண்ணன் செய்கிறது எதுவுமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவர் வீட்டில் இருக்கிறாருனால நான் நினச்சேங்கிறாங்க. ஆமாடா, எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இதுக்கு பண்ணுறது தான் லூட்டி. இதுகளோட லூட்டி தாங்க முடியாதனால தான் அண்ணன் மனசு விட்டு போயிட்டார் போல இருக்குங்கிறாங்க. டே, இப்போ என்னடா பண்ணுறது? அண்ணன் எங்கே என்ன வேலையோ போயிருக்கிறாருன்னு ஒன்றுமே புரியலையேங்கிறாங்க. உங்கள் அண்ணன் போகிறது வர்றது ஏதாவது உங்ககிட்ட சொல்கிறாங்களா? சும்மா ஜாலரா மட்டும் அடிச்சுக்கிட்டு வரீங்களாடா முன்னாடி? டேய் பேசாமல் இருடா. நீ பண்ணுற அட்டகாசத்தினால தான் இப்போ அண்ணன் பாரு மனசு உடஞ்சி இப்போ எங்கேயோ காணாமல் போயிட்டாருங்கிறாங்க ஞானம். ஆமாம்மா, நான் பண்ணுறது அட்டகாசம், அண்ணன் செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? டேய், நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படியே அண்ணனுக்கு ஜாலரா போடுறீங்க நானும் பார்க்குறேன். உங்கள் அண்ணனோட வண்டவாளமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்டவாளம் ஏற்றுறேன். இப்போ எல்லாத்தோட குடுமையும் என் கையில் இருக்குது. சரி, இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஜனனி வா போகலாம் அப்படின்னு ஜனனியும் சக்தியும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. போங்க போங்க, சும்மா ஊரை சுற்றுறதா வேலை. போயிட்டு வர வேண்டியது. திரும்ப வந்து எதிர நின்றுக்கிட்டு நம்மக்கிட்ட ஏதோ ரகசியத்தை புதற்குலையிலேருந்து தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அப்படி வந்து எடுத்து நிற்கிறாங்க. புருஷனை பொண்டாட்டியும் இன்னும் என்னெல்லாம் தான் இந்த வீட்டுக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்கன்னு தான் தெரியல அப்படின்னு கதிர் ஞானம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக நந்தினி ரேணுகாவும் ஆமாம் சக்தியும் ஜனனி எங்கே போயிருப்பாங்கங்கிறாங்க. அதுதான் சக்தி, எனக்கும் தெரியல. நந்தினி சக்தியும் ஜனனியும் சேர்ந்து போயிருக்கிறாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை தான் போயிருப்பாங்கன்னு நந்தினியும் ரேணுகாவும் பேசிக்கிறாங்க. அஸ்வின் வருவான்னு சொல்லிட்டு ஜனனியும் சக்தியும் ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சக்தி
தெரியுது. அவன் சொன்ன நேரத்துக்கு மேலே இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. இதோ வந்துடுறேன்னு சொன்னவனே இன்னும் காணுமே, என்ன இருக்கும்? ஒருவேளை அவனுக்கு வரும்போது ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு கேட்குறாங்க ஜனனி. இருந்தாலும் இருக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. டவர் வேற கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஜனனிங்கிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வேணா வீட்டுக்கு போய் பார்க்கலாமாங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கெல்லாம் போனால் பிரச்சனை பெருசாயிடும். ஆனால் அவன் அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது ஜனனி. அப்படியே அந்த வீடியோ ஆதாரத்தை அவனே வச்சிருந்தாலும் அவனுக்கு தான் ஜனனி பிரச்சனை. கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை நம்மக்கிட்ட கொடுக்கறத தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சக்தி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்கிற சரி வந்துடுவான்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அஸ்வின் வர்றது தெரியுது. ஓ, அதை வந்துட்டான் பாரு, என்ன பிரச்சனையும் தெரியல. அவன் வர்ற வழியில் ஏதாவது டிராஃபிக் ப்ராப்ளம், இந்த வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம், இப்படி ஏதாவது இருக்கும், அதனால தான் லேட் பண்ணுறான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அஸ்வின் வந்ததும் ஜனனி சக்தி 2 பேரும் அஸ்வினை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவர் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கார்காரர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்னப்பா, பென்ட்ரைவை கொடுக்கறதுக்காக போறியாங்கிறாங்க. அவரும் ஆமாங்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு தேவையான பணத்தை நாங்கள் தரோம். உன் வாழ்நாள் முழுக்க நீ சம்பாரிச்சாலும் இவ்வளோ பணம் கிடைக்காது, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறோம். நீ அந்த பென்ட்ரைவை இப்போவே எங்ககிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடிடுங்கிறாங்க. இது கேட்ட அஸ்வின் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி சார் நான் தரேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு பணத்தை ஒரு கட்டுக்கட்டு பை நம்ம வாங்கிக்கிட்டு சரி சார் நான் போகிறேன், ஆனால் நான் இங்கே வந்து போனது யாரும் பார்க்கல, எக்காரணத்தை கொண்டு என்ன எதுலையும் மாட்டி விட்டுறாதீங்க சார்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அஸ்வின் வந்து ஒரு நபர் கிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு திரும்பி போறத பார்த்த சக்தி ஜனனி 2 பேரும் என்னது பென்ட்ரைவ் கை மாறுதே அப்படின்னு சக்தி திடீர்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ என்ன சக்தி சொல்ற? ஐயோ, இவன் என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படிங்கிறாங்க ஜனனி. அந்த பென்ட்ரைவை யார் வாங்கியிருப்பா? அதுவும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் பார்த்த ஜனனி, அந்த காருக்குள்ளே யாரோ உட்காந்துருந்தாங்க. அவங்க கையில இருந்து பணத்தை கொடுத்ததா அவனும் வாங்கினான். யார் அதை வாங்கியிருப்பாங்க? அப்போ நம்ம பென்ட்ரைவை வாங்குற விஷயம் வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்னு யோசிக்கிறாங்க ஜனனி. அவனை முடிஞ்ச வரைக்கும் துரத்தி பிடிக்கலாம், உட்கார் அப்படின்னு சொல்லி காரில் கிளம்புறாங்க. குணசேகர் வீட்டில் குணசேகரை காணோன்னு எல்லாரும் பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குணசேகர் யார் காலை பிடிச்சா தான் தப்பிக்கலாம், தன்னோட சொத்தையும் காப்பாற்றிக்கலான்னு நினச்சி போனாரோ அந்த நபரை காலை பிடிக்கிறாரு. இவ்வளவு நாளாக நடந்ததை மறந்துடு, இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் நீ தான், இவ்வளவு நாளாக கட்டி காப்பாற்றின என்ன நீ காப்பாற்றுன்னு சொல்லி ஆதியோட காலில் விழுந்து காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறாரு ஆதி குணசேகரன். ஆதி குணசேகரை வச்சுக்கிட்டே இந்த சொத்தையும் சரி அவங்க தம்பிகளையும் சரி ஆட்டி படைக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க ஆதி. சக்தி ஜனனி 2 பேரும் அந்த பென்ட்ரைவை வாங்குறதுக்காக போயிட்டு ஏமாந்து திரும்பி வராங்க. அப்போ நந்தினி ரேணுகா 2 பேரும் ஓடி வந்து சக்தி என்னாச்சு, ஏதோ வெளியில் ஒரு வேலை விஷயமா போகிறோம்னு போனீங்களே என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து கேட்குறாங்க. அது ஏன் நீ கேட்குறீங்க, இந்த ஃபோனில் வச்சுருந்தா அண்ணனோட ரகசியம் அந்த ஆதாரம் எல்லாம் அந்த அஸ்வின் கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அவனும் கொண்டு வரேன்னு சொன்னான். அவனுக்காக இப்போ 1.5 மணி நேரமாக அதே இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனும் கொண்டு வந்தான். வர்ற வழியிலேயே யாரோ ஒருத்தன் பணத்தை கொடுத்து மடக்கி அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. என்ன சக்தி சொல்கிற? ஒருவேளை இதுவும் உங்கள் அண்ணன் வேலையாக தான் இருக்குமா? அவர் தான் இந்த 2 நாளாக காணுமே. இந்த குணசேகர் மாமாவோட வேலையாக தான் இருக்கும், வேறு யாரும் இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டாங்க சக்தி. அவரோட ஆதாரம் எல்லாம் வெளியில் வந்துட்டா ரகசியம் உடஞ்சிரும் இல்லையா, கம்பி என்ன போயிடுமோன்னு நினச்சி பயந்து அந்த அஸ்வினை மிரட்டி அந்த ஆதாரத்தை வாங்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லவும் இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு மட்டும்தானே இந்த ரகசியம் இருக்கிறதும் தெரியும். அந்த பென்ட்ரைவை வச்சு ஆதாரங்களை வேறொரு ஆள் வச்சு செஞ்ச மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற நபர் வேறு யாரோங்கிற மாதிரி மாற்றி கொடுக்குற கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு கிரிமினல் வேலை பார்க்குறவர் தானே இவர். நம்ம கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அவர் அதுக்கு தகுந்த ஆதாரத்தை ஏதாவது எடுத்து வச்சு அதை மாத்திரக்கான ஏற்பாடு தான் செஞ்சிருப்பாரு. அதுக்கு தான் இந்த 2 நாளாக அவர் காணாமல் இருக்காரு. சரி, அது போனால் போகட்டும். ஆனால் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை வச்சு நம்ம அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு சக்தி ஜனனி 2 பேரும் அந்த ரகசியமான லெட்டரை பாதுகாப்பாக வச்சிருந்ததை எடுத்து நந்தினிக்கிட்டையும் ரேணுகா கிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் படித்து பார்த்துட்டு இது என்னது, ஆதிமுத்து குடும்பம்னா நம்ம குடும்பம் மட்டும் இல்லையா, ஆதிமுத்து குடும்பம்னா இன்னொரு குடும்பம் இருக்கா அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, இதை பற்றி நம்ம யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. இதை பற்றி இப்போ வரைக்கும் யாரை கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க, வேணா நம்ம அத்தைக்கிட்ட வேணா லேசாக கேட்டு பார்க்கலாமா சக்திங்கிறாங்க நந்தினி. அம்மா எப்பவுமே பெரிய மகனுக்கு சப்போர்ட்டை தான் பேசுவாங்க, அதுலேயும் இப்போ வேற நம்ம மேலே கோபமாகவும் இருக்காங்க, உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்கிறாங்க. ஆமாம்மா, தேவமாதா வீராப்பை பிடிச்ச பொம்பளையாச்சே, அது எங்கே யதார்த்தமாக சொல்ல போகுது. அதுவும் இப்போ போய் கேட்டால் நிச்சயமாக எடுத்தறிஞ்சு தான் பேசும். அது கேட்டாலும் எந்த விஷயமும் வெளியே வராது. இப்போ என்ன நந்தினி பண்ணலாம் அப்படின்னு ரேணுகாவும் நந்தினியும் யோசிக்கிறாங்க. இதை பார் சக்தி, நீ யோசிக்கவே வேண்டாம், நீ ராமேஸ்வரமே கிளம்பிப்போ. இந்த அட்ரஸில் இருக்கிறவங்களை யாரையாவது ஒருத்தர் பார்த்தாவது இதனோட ரகசியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீ அங்கே போய் பாரு சக்திங்கிறாங்க நந்தினி. அப்போ உடனே சக்தியும் ஜனனியும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அதுதான் சரி, நம்ம ராமேஸ்வரமே போகலாம் வா சக்தி. அவரும் இந்த 2 நாளாக காணாங்கும் போது நிச்சயமாக அவரும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. ஜனனி சக்தி 2 பேருமே ராமேஸ்வரம் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆதி குணசேகரன் ஆதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் இது என் மகன் அப்படின்னு சொல்லவும் அங்கே கதிர் ஞானம் முதற்கொண்டு எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.